வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குடிமக்கள் கணக்கு எண், அதாவது கேன் நம்பர் எவ்வாறு பதிவு பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கேன் நம்பர் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, நீங்கள் அரசாங்கம் மூலமாக எந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் இந்த கேன் நம்பரை உள்ள என்ட்ரி போட்டால் தான் உங்களுக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இடிப்படச் சான்றிதழ் மற்றும் பட்டா, ஈசி எது அப்ளை பண்ணுறதுக்காக தான் இந்த கேன் நம்பர் மஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இதை எப்படி பண்ணுறோன்னு இந்த வீடியோவில் சொல்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேன் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னா, 1 ஆதார் அட்டை, 2வது மொபைல் ஃபோன். இந்த திரையில் தெரிகிற வெப்சைட்டோட அட்ரஸை உங்கள் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் அந்த விண்டோ இப்படி தான் வரும். உங்கள் வலது கை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா துறை உள்நுழைவுன்னு இருக்கும். அடுத்து பயனாளர் உள்நுழைவுன்னு இருக்கும். அதை பயனாளர் உள்நுழைவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா ஓப்பன் ஆகிற விண்டோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் யூஸராக இருந்தால் லாகின் பண்ணி அப்படியே போயிடலாம். இல்லை நான் ரிஜிஸ்டர் பண்ணலை, புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணணும்னா அது கீழே பார்த்தீங்கன்னா நியூ யூசர் சைன் அப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் இப்படி தான் விண்டோ ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு இதில் உங்கள் நேமை கொடுத்துருங்க. அடுத்து உங்கள் டிஸ்ட்ரிக்டை கொடுத்துருங்க. அடுத்து தாலுக்கா எதுவோ தாலுக்கா கொடுத்துருங்க. அடுத்து உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரி கொடுத்துருங்க. இமெயில் ஐடி எது இருந்தால் இமெயில் ஐடியை கொடுத்துருங்க. உங்கள் ஆதார் நம்பரை கிளியராக என்ட்ரி கொடுத்துருங்க. இதில் லாகின் ஐடின்னு இருக்கும். அதாவது உங்கள் லாகின் யூசர் நேம் நுழைவு பெயர் எப்படி இருக்குன்றதை நீங்கள் கிளியராக டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் பாஸ்வேர்டை டைப் பண்ணிடுங்க. திருப்பி கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இருக்கும். அதை டைப் பண்ணிடுங்க. கீழே தெரிகிற கேப்சாவை என்ட்ரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சைன் அப்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு உங்கள் யூசர் ஐடி கிரியேட்டட்னு ஒரு மெசேஜ் வரும். இந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் மறக்காமல் பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் உங்கள் ப்ரௌசரில் டிஎன்இஜி வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்துருங்க. கீழே தெரிகிற கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் அடுத்து சர்வீசஸ்ன்னு வரும். அதில் இன்கம் சர்டிஃபிகேட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ப்ரொசீட்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர்னு இருக்கும். அதில் உங்கள் ஆதார் நம்பரை கொடுங்க. கொடுத்துட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேன் யூஸராக இருந்தால் உங்கள் கேன் நம்பர் வந்துடும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இல்லை ஆதார் நம்பர் போட்டு சர்ச் பண்ணி பார்த்து நம்பர் நாட் எக்ஸிஸ்ட்னு வந்தால் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் கேன் இருக்கும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் தான் நம்ம கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா டைப் டாக்குமெண்ட் 1ன்னு கொடுத்து உங்கள் ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்து அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணி திருவா, திருமதியா, செல்வனா, செல்வியான்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேண்ட் நேமை இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தாரின் பெயர் இருக்கும். அதை தமிழில் டைப் பண்ணிக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஜெண்டர் பாலினம் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா திருமண நிலை இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
இது என்னன்னா, அப்ளிகண்ட்டுக்கு நீங்கள் யார், அதாவது விண்ணப்பதாரருக்கு மேலே கொடுத்துருக்கீங்களா, அந்த விண்ணப்பதாரருக்கு உங்களுக்கும் என்ன உறவு முறைன்னு கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தந்தை, கணவர், பாதுகாவலர் பெயர்னு இருக்கும். அதில் வந்து தமிழில் டைப் பண்ணிக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா மதர் நேம் இருக்கும், அதை இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து தாயின் பெயர்னு இருக்கும்ல, அதில் வந்து தமிழில் டைப் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா மதம் இருக்கும், நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி இருக்கும், அதில் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷன் இருக்கும், அதாவது வேலை, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு சூட்டபுளாக என்ன இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கும், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை கொடுத்துருங்க. அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறோம். முதல் வந்து மாநிலம் இருக்கும், அதில் தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து மாவட்டம்னு இருக்கும், அதில் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வட்டம் இருக்கும், அதாவது தாலுக்கா, நீங்கள் எந்த தாலுக்காவோ அடுத்ததில் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வருவாய் கிராமம் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து தெரு பெயர் என்னவோ அதை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பில்டிங் நம்பர் இருக்கும், அதாவது டோர் நம்பர், உங்கள் டோர் நம்பர் என்னென்னு போட்டுருங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா பின்கோடு இருக்கும், உங்கள் ஏரியாவோட பின்கோடை டைப் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பெர்மனண்ட் அட்ரஸ் கொடுக்க போகிறோம். இந்த 2 அட்ரஸு சேம்னா அடுத்த பாக்ஸில் கிளிக் பண்ணி விட்ருங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறோம். இதில் வந்து உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துருங்க. அடுத்து இமெயில் ஐடி இருந்தால் இமெயில் ஐடியை கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை பாக்ஸில் என்ட்ரி கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பேங்க்கோட நேமை இங்கிலீஷில் டைப் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், அதை அந்த பாக்ஸில் டைப் பண்ணிடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா எந்த பிரான்ச்சுன்னு கேட்கும், நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கிறது, அதை என்ட்ரி கொடுத்துருங்க. நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்க பிரான்ச்சோட ஐஎஃப்எஸ்சி கோடை கொடுத்துருங்க. எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கீழே ரெஜிஸ்டர்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கொடுத்து சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் ஆனதுக்கப்புறம் கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சுன்னு ஒரு மெசேஜ் உங்களுக்கு காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களை கேன் நம்பர் இருக்கும், அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேன் நம்பர் தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம பண்ண போகிற ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கும் நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் இதை கிளியராக நோட் பண்ணி வச்சுருக்குங்க. நன்றி.